யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே எப்படி ஆண்டவர் அந்த காலத்துல இஸ்ரவேல் புத்திரர் படுகிற வேதனைகளை அறிந்திருந்தாரோ அதே போலே இக்காலத்திலும் ஆண்டவர் நாம் படுகிற வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன், நம்மை கேட்கிற தேவன், நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தியரின் கீழே அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். 430 வருஷம்னா முதல் தலைமுறையா அங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும் பழைய வாழ்க்கை எப்படி சுதந்திரமாக இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாம் அடிமைத்தனத்திலேயே பிறந்து இருந்தாலும் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இதுதான் லைஃப் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு வேதனை இருக்கிறது. ஏன்னா பார்வோன் வந்து அவர்களை மிகவும் கடினமாக நடத்துகிறான். ஆளு ஓட்டிகள் அப்படின்னா மாட்டை ஓட்டுறவங்க, ஆட்டை ஓட்டுறவங்க, அடிச்சு ஓட்டுறவங்கள நம்ம பார்ப்போம். ஆட்களையே அடித்து ஓட்டி வேலை செய்ய வைக்கிறார்கள். அவங்க பிடிச்ச நேரம் சாப்பிட முடியாது, அவங்க பிடிச்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண முடியாது, வெளியில போக முடியாது, ஆலயத்துல போய் ஆராதனைகளே ஒளிந்து போய் விட்டது, எதுவுமே கிடையாது. அப்படி அவங்க வந்து வருஷ கணக்கா அப்படி இருக்கிறாங்க. நம்ம வந்து பிறந்தது இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தது, நாம செஞ்ச பாவமா இல்லைன்னா என்ன ஒரு சாபமோ தெரியலன்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி பெருமூச்சு விட்டார்கள், முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் உண்டு அப்படின்னு அவங்க முன்னோர்கள் சொன்னதை வச்சு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு சொல்லி அவரை நோக்கி பெருமூச்சு விடுகிறார்கள், முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பெருமூச்சு தேவனுடைய சன்னதியில் போய் எட்டிட்டான். இன்னைக்கு நம்மளும் விடுகிற பெருமூச்சு, கண்ணீர், கவலைகள், நம்முடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம விடுகிற ஒவ்வொரு பெருமூச்சும் அவருடைய சன்னதியில் வந்து எட்டும். அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து மனது உருகி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அதே போல இன்னைக்கு நம்மளுக்கும் நம்மளால சில காரியங்கள் இதுக்கெல்லாம் வழியே கிடையாதுன்னு நம்ம இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல பெருமூச்சு விட்டு அழுது நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மேல் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை கண்ணோக்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, யாராவது ஒருத்தரை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் தம்முடைய தாசனாகிய மோசேயை தெரிந்தெடுக்கிறார். எப்படி தெரிந்தெடுக்கிறார்? அவன் ஒரு நாள் ஆடு மாடு மேய்ச்சி கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் முச்செடிகளின் நடுவிலேயே தோன்றி அந்த முச்செடி எரிகிறது. அப்போ மோசே வந்து பாக்குறான், எப்படி இந்த முச்செடி எரிஞ்சு போய் அது வெந்து போகாம இருக்குதுன்னு சொல்லி இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன்னு போறான். ஆண்டவர் தான் பாருங்க அந்த முச்செடியை எரிய வைக்கிறாரு, அட் த சேம் டைம் அது வெந்து போகாம இருக்க வைக்கிறாரு. அப்பனாதான் மோசே அந்த பக்கம் வருவான்னு ஆண்டவர் அதை செய்யறாரு. அதே மாதிரி மோசையும் அதை பார்த்துட்டு வரான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கிட்ட வராதப்பா, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை அவிழ்த்து போடுன்னு செருப்பு அவிழ்த்து போட்டு கிட்ட வரான். அப்போ மோசேன்னு ஆண்டவர் முச்செடியின் நடுவில் இருந்து மோசேயோடு கூட பேசுகிறார். எதுக்காக மோசையோடு கூட பேசுகிறார்? தன்னுடைய ஜனங்கள் படுகிற வேதனைகள், உபத்திரவங்களை எல்லாம் மோசே அவர்களை விடுவித்து வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக மோசையை அழைக்கிறார். அப்பதான் மோசே கிட்ட சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த மோசேயும் எகிப்து தேசத்துலதான் இருந்தான். ஆனா இந்த அடிமைகள் மாதிரி கஷ்டப்படல, அரண்மனை வாழ்க்கையில இருந்தா. அங்க ஒரு பிரச்சனைனால நம்மளுக்கு சிலருக்கு தெரியும், அந்த பிரச்சனைனால அவன் என்ன பண்றான், அந்த இடத்த விட்டு ஓடி மீதியான் என்கிற தேசத்துல போய் தன்னுடைய மாமனார் அந்த இடத்துல போய் சேர்ந்து அங்க வந்து குடும்பம் நடத்திட்டு அவன் பாட்டுக்கு ஒரு அமைதலான ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையில இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் வந்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் நிறைய பேர் என்ன சொல்லுவோம், அவங்க பிரச்சனைகளை நம்ம கிட்ட சொல்லும் போது, ஆமாங்க புரியுதுங்க உங்க கஷ்டம், கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டம், எனக்கு நல்லா விளங்குது, புரியுது.
உங்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே வெளிய, சிலருடைய பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து நம்மளால அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து நான் அவர்கள் உபத்திரவத்தை பார்த்திருக்கிறேன் என்றாரு. நான் வந்து நீங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட அவர் விடல. அவர் அவர்களை அதிலிருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஆண்டவர் ஏற்பாடு செய்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கும் நம்ம படுகிற உபத்திரவங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம இடுகிற கூக்குரலை எல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆமாங்க. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட அவர் விடாம, உங்களை எப்படியாவது இந்த உபத்திரவத்திலிருந்து நான் வெளியில கொண்டு வருவேன்னு சொல்றாரு. ஏதோ அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் அப்படி சொன்னார்ன்னு கிடையாது. இக்காலத்திலும் ஆண்டவர் நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய இருதயத்தின் வேதனைகளிலிருந்து நம்மள வெளியில நிச்சயமாக கொண்டு வருவேன் என்று இந்த அதிகாலை வேளையிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஆண்டவர் வந்து சும்மா அந்த காலத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொன்னார்ன்னு கிடையாது. இன்னைக்கு நம்முடைய தூக்கத்தை விட்டு ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை நம்மோடு கூட பேசுவார்னு சொல்லி நம்ம ஆவலோடு வரும் பொழுது, உன்னுடைய உபத்திரவங்கள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய கண்ணீர் இதெல்லாம் நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாக அதிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. ஆகார் என்கிற ஒரு பெண் ஆபிரகாமுக்கு அடிமை பெண்ணாக இருக்கிறாள். சாராளுக்கு அடிமை பெண்ணாக இருக்கிறாள். ஆனால் ஆபிரகாமுடைய வித்து வரும் பொழுது ஆகாரை வந்து வனாந்திரத்திலே அவள் வந்து விரட்டி அடிக்கப்படுகிறாள். அப்ப ஆகார் வந்து வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் முதல் முறை வந்து அவளே ஓடி போறா. 2வது முறை தான் அவர். முதல் முறை அவள் இருக்க முடியாம ஓடி போகிறா. ஆனா பாருங்க, வனாந்திரத்திலே அவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது, வனாந்திரத்துலன்னா யாருமே அந்த பக்கம் இருக்கவே மாட்டாங்க. அவளுடைய சத்தத்தை கேட்டு அவளுடைய அழுகையோ, அவளுடைய கூக்குரலையோ, அவளுடைய இருதயத்தின் வேதனைகளையோ அறிந்து, என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு கூட அங்க யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து வானத்திலிருந்து சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எதுக்காக வரா, என்ன போகிறா எல்லாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல பாரு, நான் உன்னை சாராய் பண்ணதுதான் தப்பு, உன்னை எப்படி கடினமா நடத்தலாம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்ல. சாராய் பண்ணது தப்பா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் நாச்சியார் அண்டையின் கீழ் போய் அடங்கியிரு. சில சமயம் அவங்க தானே தப்பு பண்றாங்க ஆண்டவரே, அவங்கள நீங்க அடக்காம எதுக்கு என்ன அடக்குறீங்கன்னு நம்ம கேட்கலாம். சில சமயம் ஆண்டவர் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில அநியாயமாக தோன்றி நம்ம வந்து அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டோம். ஆனா பாருங்க, ஆகார் வந்து ஒரு அருமையான பெண், அதை ஒத்துழைக்கிறான். அவ வந்து அந்த இடத்துல நல்லா ஆண்டவர்ட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். திரும்பி கேட்டிருக்கலாம். அவ தானே என்ன கடினமா நடத்துறா. உங்களுக்கே தெரியுதே. நீர் ஒரு நீதியுள்ள தேவன் தானே, நியாயமுள்ள தேவன் தானே. நியாயம் செய்யாம நீங்க எப்படி இருக்கலாம்? எப்படி நீங்க சாராளுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? இன்னைக்கு நான் தானே இன்னைக்கு கரெக்ட், அவ தானே தப்பு. நிச்சயமா ஆண்டவரே அதை ஒத்துக்கிறாரு. சாராள் பண்ணதான் அந்த இடத்துல தப்பு, கடினமாய் நடத்துகிறாள்னு. ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, நீ போய் அடங்கி இருன்றாரு. சில சமயம் ஆண்டவர் வந்து யாரு தப்பு யாரு ரைட்டுன்றது கிடையாது. நம்ம அப்படிலாம் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஜெபத்துல வைக்கும்போது ஆண்டவர் சில சமயம் கற்றுக் கொடுப்பார். பேச ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. இந்த நேரத்துல நீ மௌனமா இரு, நீ வாயை திறக்காத, நீ வாயை பேசாத, நீ பண்றது கரெக்ட், உங்க எதிரிகள் பண்றது தப்புனாலும் நீ அடங்கி இரு. கொஞ்ச காலம்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அது வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆகாரை உயர்த்தினார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இஸ்மவேலை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவனை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆனா பாருங்க, ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் கண்ட தேவன், நான் நீ அழுறத மாத்திரம் பார்த்து உன் கண்ணீரை மாத்திரம் துடைக்கிறேன் ஆண்டவர் சொல்லல. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ போய் அடங்கி இரு. கொஞ்சம் கஷ்டம்தான், பல்ல கடிச்சிட்டு நீ கொஞ்ச நாள் போய் இரு. பல்ல கடிச்சிட்டுன்றத விட ஆண்டவர் பலப்படுத்துவார் நம்மள. சில பிரச்சனைகளை நம்ம தாங்கிதான் ஆகணும்னா ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அதனால பாருங்க, ஆகாரை பார்த்து அதனால ஆகார் என்ன சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன், என்னை கண்ட தேவனை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவருக்கே அவள் பேர் சூட்டுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால நம்முடைய கண்ணீர் வனாந்திரமான இடத்துல நம்முடைய கண்ணீர் வேதனைகளை யாருமே கேட்கறதுக்கு கூட யாரும் இல்ல. இல்லைன்னா சில சமயம் கேட்கறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. நம்மளால சில பிரச்சனையை வெளியில சொல்லக்கூட முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் வாழ்க்கையில இருக்குது. வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதெல்லாம் நான் வந்து சொல்லக்கூட முடியாது.
ஆண்டவர்கிட்ட மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஆனால் அவர் அதை காண்கிறார், அதை கேட்கிறார், வேதனைகளை அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் இறங்கி வருவார். ஆகாரை கண்ட தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அதை துடைத்த தேவன், அதற்கு பதில் கொடுத்த தேவன், நம்மையும் ஆண்டவர் அப்படியே வழி நடத்துவார். பெரிய வியாதி எசேக்கியா, சீக்கிரத்துல மரித்து போகிறான். மரணத்துக்கு ஏதுவான வியாதி. சின்ன தலைவலி இல்லைன்னா சின்ன கைவலி, கால்வலின்னு கிடையாது. பெரிய வியாதி. அப்படிப்பட்ட வியாதியில இருந்து கூட எசேக்கியா ராஜா அழுது ஜெபம் பண்ணும் பொழுது சுவர்ப்புறமாக திரும்பிக்கிறான். இந்த பக்கம் திரும்பினா கூட ராஜா அரசாங்கத்துல எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஐயோ ராஜா ஏன் இப்படி அழுறாருன்னு. யாரும் பார்க்காதபடிக்கு அந்த பக்கம் திரும்பிக்கிறான். சோத்து பக்கம் திரும்பினா யாரும் அவன் அழுறது கூட அவன் யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் பார்க்கிறார் அவன் அழுறத. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். வேற யாரும் எசேக்கியா ராஜா அழுறத பார்த்திருக்க முடியாது. ஏன்னா சோத்து பக்கம் திரும்பி அழுதுட்டு இருக்கிறான். நம்ம கூட சில சமயம் மத்தவங்க நம்ம கண்ணீரை பார்த்திடக்கூடாதுன்னு சொல்லி மறைமுகமாக நம்ம அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி மறைமுகமாக யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்ல நம்ம பூட்டி கொண்டு போய் தனியா போய் அழுதுட்டு வெளியில வந்தா கூட, இல்லைன்னா இரவுல நம்ம படுக்கையில நம்முடைய தலையணையெல்லாம் கண்ணீரால நனைத்து யாருமே அதை பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருந்தா கூட, ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி, நான் பார்த்துட்டேன்ப்பா, உனக்கு ரொம்ப வியாதிதான், நீ கஷ்டப்படுற, அழுற, ஐயோ பாவம் பரவாயில்ல, எனக்கு புரியுது அப்படின்ட்டுலாம் ஆண்டவர் சொல்லல. 15 ஆண்டுகள் அந்த இடத்துல கூட்டி கொடுக்கிறாரு. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய உபத்திரவங்களை பார்த்திருக்கிறார். நம்முடைய வேதனைகளை, கண்ணீரை கண்டிருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார்னா, அதோடு அவர் விட்டு விடாமல் அதுல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வருவார். ஆகாருக்கு அதுல இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. எசேக்கியா ராஜாவுக்கு அதுல இருந்து 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாரு. அது மாதிரி என்னென்ன பிரச்சனைகளின் வழியாக நம்ம போய்க்கொண்டு உபத்திரவப்பட்டு கண்ணீர் விட்டு கூக்குரலிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்து எனக்கு புரியுது அப்படின்னு மாத்திரம் சொல்லாம அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு, அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் வெளியில கொண்டு வருவேன். ஆளோட்டிகள் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க என்னுடைய பிள்ளைங்களை, அவங்கள முதல்ல அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்துருவேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வெளியில வரதே பெரிய விஷயங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில எங்க கொண்டு போய் போட்டாலும் அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா ஆண்டவர் வந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தாலே போதும்னு ஆண்டவர் விடாம, அவருடைய ஜனங்களுக்கு பாருங்க அவர் என்ன பண்றாரு, நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன். அந்த அடிமை நம்ம இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறோம். இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தாலே போதும் ஆண்டவரே, அது மாத்திரம் நீங்க என்ன பண்ணிட்டா போதும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதோட விட்டு விட மாட்டாரு. ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்கள், எண்ணி முடியாத பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அப்படி எகிப்துல உபத்திரவப்பட்டு அழுது கொண்டிருந்த ஜனங்களை நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார். அதனாலதான் உலக பிரகாரமான மனுஷர்கள் வேணா நம்மளுக்கு பரிதபிக்க மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் நமக்காக பரிதபிக்கிறவர் மாத்திரம் கிடையாது. அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வருகிறவர் மாத்திரம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மையையும் கனத்தையும் கூட அவர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இந்த ஜூலை மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். மோசே கிட்ட என்ன சொல்றாரு ஆண்டவர், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் சொல்றாரு என்னுடைய ஜனம் நீங்க. இன்னைக்கு அதிகாலை வேளையில ஜெபத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து நீங்க என்னுடைய ஜனங்கள் என்றாரு. அப்போ நீங்க உபத்திரவப்பட்டா நான் பார்க்காம இருப்பேனா? நீங்க கூக்குரல் இட்டா நான் கேட்காம இருப்பேனா? நீங்க இருதயத்துல வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் நான் அதை உணராமல் அறியாமல் இருப்பேனா? அத செய்யறது மாத்திரம் கிடையாது. அதுக்கு நான் ஒரு பெரிய பதில் உங்களுக்கு கொடுப்பேன். உங்க பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வருவேன். உங்க பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர்றது மாத்திரம் கிடையாது. அதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய நமக்கு செய்கிறார் என்கிற அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு சந்தோஷத்தோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமென்.